லாஸ்ட் வீக்கெண்ட் மதுரையிலேருந்து நத்தம் போகிற வழியில் சத்திரப்பட்டியில் கூசன் பாஸ் அப்படிங்கிற ஒரு பேட் பார்க்கு போயிருந்தோம். இது ஒரு சின்ன பேட் பார்க் தான். பட் மதுரைக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து கோயிலே பார்த்து அழுத்துட்டோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபார்முக்கு நடுவில் இருக்குது, ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இங்கே லெஃப்டில் வந்து என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, அங்கேயே சின்னதாக ஸ்நாக் பாரும் இருக்குது, ப்ரெட் ஆம்லெட் அந்த மாதிரி கிடைக்கிது. இதுதான் அந்த மெயின் பேர்ட் பார்க் ஏரியா. ஃபுல்லாக நெட்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெளியில் இந்த இடத்துல ஒரு சின்ன பாண்ட் வச்சு ஃபிஷ் பெடிக்யூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் தனி காஸ்ட்டு. ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வாட்டர் பார்க் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி என்ட்ரி சார்ஜ் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிஸ்பிளே ஏரியா மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லைங்க. இதில் என்ன இருந்துச்சுன்னே தெரியல. அந்த பக்கம் ஒரு பால் பைத்தான் சின்னதாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே பெரிமீட்டரில் பார்த்தா ஃபேன்சி பீஜன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த சின்ன எலி ஒன்று இருக்கும்ல, ஹாம்ஸ்டர், அது ஒரு 4-5 வெரைட்டி பெரிய பெரிய கேஜில் இருக்குது. இது கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ட்ரோவாக இருக்கும். இதெல்லாம் ஹென்ஸு, அந்த பக்கம் கேட்டு, பர்ஷியன் கேட்ஸ்லாம் இருக்குது. இது டக்கு, ஒரு புல்டாக் ஒன்று இருந்துச்சு. அந்த மெயின் பேர்ட் பார்க்கை சுற்றி இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மாதிரி போகலாம். ஃபோட்டோஸில் வந்து இதெல்லாம் வந்து டச் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோஸ் பார்த்தேன். பட் இப்போ யாரும் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஒரு வாக் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் பேர்ட் பார்க் உள்ளே போயிட்டோம். மெயின் பேர்ட் பார்க்கில் தான் இருக்கிறதுலே நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பேர்ட்ஸ்லாம் நல்லா டேம் பண்ண பேர்ட்ஸு. உள்ளே போகும்போது கையில் சன்ஃப்ளவர் சீட்ஸோடு கொடுத்து விட்றாங்க. வந்த உடனே பேர்ட்ஸ் அப்படியே வந்து அட்டாக் பண்ணுறது, கும்பலாக நம்ம மேலே வந்து உட்காந்துக்குது. நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. பசங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது பெர்ஃபெக்டான ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். மதுரைக்கு ரொம்ப கிட்டவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.